ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம துதிச்சிட்டு வரோம். இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்துக்காக அவரை நம்ம துதிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் அவரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சில நேரத்தில் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே இருந்தாலும் ஒரு வெறுமை நமக்குள்ளே காணப்படும். நமக்கு அந்த வெறுமையை நிரப்புறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்போம். உங்களுக்கு தேவை ஒரு நபர். அந்த நபர் ஆண்டவர் இயேசு. அவருடைய பிரசன்னம் உங்கள் கூட இருந்தாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை எல்லாம் மாறிடும். ஆகவே இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தின் வல்லமையை நினச்சி நம்ம எல்லாரும் அவரை துதிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்தால் மாறாத ஒரு சமாதானம் நமக்குள்ளே காணப்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்பாவை துதிப்போம். ஆண்டவரே, உங்கள் சமூகம் எங்கள் கூட இருக்கும் பொழுது, உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட இருக்கும் பொழுது ஒரு மாறாத சமாதானத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சமாதானம் எப்பொழுது எங்களுக்குள்ளே நிறைவாக இருப்பதற்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் எப்போ உங்கள் சமூகத்தில் இருக்க, உங்கள் கூடவே நடக்க, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறதுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். மாறாத சமாதானத்தை தருகிற உங்கள் சமூகத்துக்காக, உங்கள் பிரசன்னத்துக்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரெண்டாவதா, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு அது நிறைவான சந்தோஷத்தை தருதான். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் தர்ற அந்த சந்தோஷத்துக்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக அவரை நம்ம துதிக்கலாம். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட இருக்கும் பொழுது அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரதுக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். பல நேரங்களில் மனுஷங்க ஆண்டவரே எங்கள் மனசை காயப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கும் பொழுது அந்த காயத்தெல்லாம் சுகமாக்குறீங்க, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, பலப்படுத்துகிறீங்க. அப்படிப்பட்ட அந்த நல்ல பிரசன்னத்துக்காக உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, அந்த சந்தோஷத்தை தருகிற பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவதா, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு வழி காமிக்குமா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம போக வேண்டிய வழியை அவர் காமிப்பார். அதனால தான் வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். கண்களை மூடி வழி காண்பிக்கிற அந்த பிரசன்னத்துக்காக நம்ம எல்லாரும் அப்பாவை துதிப்போம். ஆண்டவரே, பல நேரங்களில் வழி தெரியாமல் நாங்கள் திசை கெட்டு போகிற நேரங்கள்லாம் வழி இதுவே, இதில் நடப்பான்னு சொல்லி உங்கள் பிரசன்னம் எங்களை வழி நடத்துறதுக்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்துவேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்களே, அந்த வாக்கு தத்துவத்துக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. நீங்கள் எத்தனை நல்ல ஆண்டவர். அநேகர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும், நண்பர்கள் எங்களை மறந்து போனாலும், நீங்கள் எங்கள் கூடவே வாழ்நாள் முழுவதும் வழி காண்பிப்பதற்காக, அந்த நல்ல பிரசன்னத்துக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உண்மை நாங்கள் மனதார ஆண்டவரே உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவதா, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும் பொழுது அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம பலன் அடைந்து ஆண்டவருக்காக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கண்களை மூடி கர்த்தரை நாம் துதிக்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் எங்களை நிரப்பி, எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே பாவத்திலிருந்து நாங்கள் விலகி ஓட, உமக்காக பரிசுத்தமாய் வாழ, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட இருப்பதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அந்த பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி இன்னும் உமக்காக சாட்சியாக வாழ நீர் கிருபை தருவதற்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்பா. அந்த நல்ல பிரசன்னத்துக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அஞ்சாவதா, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும் பொழுது அது நம்மளை சுகப்படுத்தும், நம்முடைய காயங்கள் எல்லாம் மாற்றும். அதனால தான் வேதம் சொல்லுது, நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியை அவர் சுகமாக்குகிறார். ஆகவே இந்த நாளில் கூட கண்களை மூடி அப்பாவை நம்ம எல்லாரும் துதிக்கலாம். கர்த்தாவே, நீர் நொறுங்குண்ட ஆவி உள்ளவங்களுக்கு அருகில் வருகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லுதுப்பா. நாங்கள் உடைஞ்சு போன நேரத்தில், மனசு காயப்பட்ட நேரத்தில், நொறுங்கி போன நேரத்தில் நீங்கள் எங்கள் பக்கத்தில் உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்கள் காயங்களெல்லாம் சுகமாக்குறதுக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் எங்கள் கூடவே இருப்பதற்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களை நாங்கள் துதிக்கிற இந்த நேரத்தில்
காயப்பட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கறதுக்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, ஆண்டவருடைய பிரசன்னம் இயேசுவை போல நம்மளை மாற்றுதான். அதனால்தான் அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை நாம் அடையும்படிக்குன்னு சொல்லி பவுல் சொல்றதை பார்க்குறோம். ஒரு ஆள் கூட நம்ம நெருங்கி பழகும் பொழுது அவங்களுடைய குணம்லாம் நமக்குள்ளே வரா மாதிரி ஆண்டவர் இயேசு கூடவே நம்ம நடக்கும் பொழுது அவருடைய குணமும் அவருடைய சாயலும் நமக்குள்ளே வரும். அதற்காக கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் உங்களை போலவே எங்களை மாற்றி கொண்டு வர்றதுக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் சாயல் எங்களுக்குள்ளே உருவாவதற்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை போல சிந்திக்க, உங்களை போல பேச, உங்களை போல வாழ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை பலப்படுத்துறதுக்காக உங்களை நாங்கள் உயர்த்துகிறோமப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, அந்த பிரசன்னம் கிறிஸ்துவை போன்ற சாயலை எங்களுக்குள்ளே உருவாக்குவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய சாயல் எங்களுக்குள்ளே உருவாகட்டும். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியா ஏழாவதா, ஆண்டோடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும் பொழுது அது நம்மளை பாதுகாக்கும். அதனால தான் 91வது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ ஆண்டவருடைய நிழல் நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்குது. கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்பாவை துதிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னம் எங்கள் கூடவே இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் வெளியில் போகும்பொழுதும் வீட்டுக்கு வரும்பொழுதும் உங்களுடைய தூதர்களை அனுப்பி நீர் எங்களை பாதுகாக்கிறீங்க. தொடர்ந்து அந்த வல்லமை, அந்த பிரசன்னம் எங்களோடு இருந்து எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும், எல்லா பிசாசின் வல்லமைக்கும், எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். அந்த நல்ல ஆண்டவர் எங்கள் கூடவே இருந்து வழி நடத்துவதற்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கே துதி, கனம், மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வல்லமை எவ்வளோ பெருசுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம், நம்ம துதித்தோம். அப்பா, நான் உங்கள் கூடவே இருக்கணும், என் கூட இருந்து எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த நாள் முழுசும் ஆண்டவர் உங்கள் கூடவே இருப்பார். அவருடைய பிரசன்னம் உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்தும். இந்த வாரம் முழுசும் ஆண்டவரை நம்ம துதித்தோம். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது. 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்கிறதுக்கு நேரம் போதாது. ஆகவே தொடர்ந்து அப்பாவை துதிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. வர்ற வாரத்தில் இன்னொரு சேலஞ்சில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு சொல்லப்பட்ட ஆண்டோடைய பிரசன்னத்தில் உங்களை தொட்ட பகுதி எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களும் ஆண்டோடைய பிரசன்னத்தில் நடக்க உதவி செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.